உணவே மருந்து, நோயற்ற வாழ்வு. இதுதான் என்னுடைய குறிக்கோள். இந்த சின்ன வயசுல எல்லாரும் போல ஒயிட் காலர் ஜாப்க்கு போகாம இப்படி சேத்துல கால வச்சு கஷ்டப்பட்டோம். நம்முடைய இந்த பாரத தேசம் கலையும் கலாச்சாரமும் நிறைந்த அற்புத தேசம். விவசாயத்தை நம்பி இருக்கிற நாடு. என்ன போல விவசாயி சேத்துல கால வச்சாதானே மக்கள் சொந்த கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஃபாரின் கண்டிப்பிட்டு என்ன அவஸ்தைப்படுறாங்கன்னு தெரியுமா? போனவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். பேபி சிட்டி பெட்டி வருந்தி வருந்தி கூப்பிட்டுக்கிறான். அது மட்டும் இல்லப்பா, வயசான காலத்துல துணிக்கே ஆள் இல்லாம தனியா அவ முதியோர்களுக்கு வர கஷ்டம் இருக்கு. அப்பா சொல்லி வாடாதுப்பா. நாடக காவலர் நாடக செம்மல் திரு R.S. மனோகர் அவரோட 3rd ஜென்ரேஷன் கலை இளமணி எஸ் ஸ்ருதிஸ் நாட்டியநாத நாடக சங்கமம் ப்ரௌட்லி பிரசன்ஸ் கந்தன் கருணை. சரி நீ போ, நான் வரேன். சரி பரவாயில்லையே, தம்பி நல்ல விவரமா தான் இருக்கான். இவனுக்கு நான் வச்ச பேரு அண்ணாமலை. அந்த அண்ணாமலைக்கு அடிமொழி தெரியாது. இந்த அண்ணாமலைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. ஒரு நாள் நிர்கதியா நடு ரோட்ல அழுதுதான் என் மனசு கேட்காம உனக்கு அவனை ஆசை தூக்கி மாட்டேன். அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் மாத்தான் அவன் அவனுக்கு வாய் பேச முடியலன்னா கூட எல்லா வேலையும் இழுத்து பொறிச்சிட்டு பொம்பளை மாதிரி வேலை செய்யலாம். அதெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சேன். டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுல பிறவையிலேயே இது முறையா இருக்கிறதால வேலை சொல்லிட்டான். ஆல்ரெடி தான் கேட்கறது. ஆனால் நிச்சயம் அவனுக்காக பெருமானத்திட்ட நான் வேண்டி. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் அன் இமோஷ்னல் ட்ராமா. நம்ம தமிழ் கடவுள் முருகன் மேலே. ஸோ தமிழ் கடவுள் முருகன்னாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கடவுள். ஸோ அவரை பற்றி ஒரு இமோஷ்னலான சப்ஜெக்ட் இது. இந்த நாடகம் முருகரை மையப்படுத்தி இருக்கிறதுனால முருகன் சன்னிதானத்தை நாங்கள் காமிக்கிறோம். தாத்தா திரு R.S. மனோகர் அவர்கள் வந்து சீன் செட்டுக்கு பேர் போனவர். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து பிரம்மாண்டமாக சீன் செட்ஸ்லாம் பண்ணுவார். அதே வழியில் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக பெயிண்ட் பண்ண சீன் செட் பேக் ட்ராப்ஸ் வச்சு கோயிலை கொண்டு வரோம், வீடை கொண்டு வரோம். ஸோ அது மாதிரி எங்கள் சைட்லேருந்து ஆர்டிஸ்டிக்காக தாத்தாவோட பரம்பரையில் நாங்களும் இது மாதிரி ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணிட்டு வரோம். நீ பாடலான்னு கேட்டா சொல்லுவான், நான் கலையை கடந்திருக்க மாட்டேன். அவருக்கு பாடம் படிக்கிறா தெரிஞ்சவா? அப்படிலாம் இல்லை, அவன் கூட பாடியிருந்தா பேரு எதுவுமே கிடைச்சிருக்காது. அதனால அவன் அப்படிதான் பண்ணுவான். அவன் திமிர் பிடிச்சவன், கருணை. அவன் எங்க வீட்டுக்கு பால் குடிக்கியா? சாமி பேரை சொல்லி நிறைய படம் சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஆமாங்க, அவன் சாமி பேரை சொல்லி மக்களை நல்லா ஏமாத்துறாங்க. ஆனால் நீங்க மக்களுக்கு படிப்பை சொல்லி தரீங்க, கல்வியை சொல்லி தரீங்க. படிப்புன்னு இருந்தாதான் நல்ல வேலைக்கு போக முடியும். அறிவுக்கல்லை திறக்கிறீங்க. உங்களை மாதிரி உயர்ந்த நேர்மையான மனிதர்களை பார்க்கவே முடியாது. ஆமா சரி, அவ்வளோ நல்லா வந்தீங்க. இருக்கிறதாக நீங்க ஒத்துக்க மாட்டேன். அதாவது கண்ணில் தெரியலங்கிறதுக்காக ஒத்துக்க மாட்டேன். எப்படி ஒத்துக்க முடியும்? நான் ஒன்று கேட்கணுமா? தாராளமா கொடுக்கும். எல்லா உயிரும் உங்க சாமிக்கு ஒன்றுதான், அப்படித்தானே? மனுஷ பிறவிகளான நாம அப்படித்தானே அடிக்கடி நினைச்சு பார்க்கிறோம். இப்போ கடவுளுக்கு ஒரு தாராள மனசு இருக்கிறதுல ஆச்சரியப்பட எனக்கு தோணல. சாமி, உலகத்துல பல உயிர்கள் கஷ்டப்பட்டு சித்திரவதை அடைஞ்சு அடியதை நம்ம கண்ணால பார்க்கணும். ஆனா நீங்க சொல்றாங்க இறக்க முடியல சாமி, அவங்க எல்லாம் காப்பாற்றுறத நான் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை.